எங்க இடமாவது கிடைச்சிட்டு கோடி புண்ணியம் உனக்கு. அம்மா நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட லைவ்ல நல்லா இருந்தது. அனைவருக்கும் அன்னதானம் போட்டது, பூஜை செய்முறை அனைத்தும். ஐயோ, என்னுடைய தலை வணங்கி உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என் நன்றி சொல்லிக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. கண்டிப்பாகவே எனக்கு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நிறைய பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு வீடியோவை. இன்னொரு வீடியோ 9 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 2 டேஸில் நிறைய பார்வையாளர் வந்திருக்கீங்கனாக்கா நீங்கள் கொடுத்த பிச்சைன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு அவ்வளோ பெரிய பிச்சை போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த அன்பை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். நிச்சயமாக என்றைக்குமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் லைவுக்கு வரேன். நான் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா, கடவுள்கிட்ட நான் எப்பயுமே வேண்டுறது சுயநலமாக நான் எனக்காக வேண்டுகின்றதில்லை. நான் போய் பேசினாலும் அந்த கடவுள் என்னை வைக்காது. என்றைக்குமே நான் சுயநலமாக வேண்டுகின்றதில்லை. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்றைக்குமே அப்படி நான் வேண்டது கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும். அதே மாதிரி சீரியஸாக சொல்கிறேன் செல்ல பிள்ளைங்களா, இந்த லைவில் வரக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.